எல்லோருக்கும் வணக்கம். அடியன் திருச்சி சரவணத்தேவர் மலவராயர் கல்லர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர். நமது கல்லர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிறது. இந்த 3 வருஷத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பொறுப்பாளர்களோடு இன்னைக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். முழுக்க நம்ம கல்லர் முன்னேற்ற சங்கம் இது அரசியல் லாபத்திற்காகவோ இல்லை இந்த சாதி சங்கத்தை வச்சு நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஒரு சிலரை போல வசூல் செய்வதற்காகவோ இந்த சங்கம் ஆரம்பிக்கலை. நம்ம கல்லர் முன்னேற்ற சங்கம் முழுக்க நம்ம சமுதாய மக்களோட மேம்பாட்டிற்காகவும் நம்ம சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பான ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலையும் உங்களுக்கு தெரியும், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா சமுதாயத்திலையும் இன்னைக்கு சமுதாய இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கல்லர் சமுதாயத்துக்குன்னு இன்னைக்கு கல்லர்களுக்குன்னு தனியாக இன்னைக்கு எந்த ஒரு அமைப்புமே எந்த ஒரு இயக்கமும் இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம சமுதாய மக்களுக்குன்னா ஒன்றுனா நிற்கிறதுக்கோ குரல் கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லை, எந்த ஒரு இயக்கமே இல்லை கண்டிப்பான முறையில். அது மட்டும் இல்லை, நீ பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வரோம். போகிற இடங்கள் எல்லாம் நீங்கள் மாற்று சமுதாயங்க எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்காங்கிறத எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் பதாகைகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு இருக்கு, அடையாளத்தோடு இருக்கு. ஆனால் நம்ம கல்லர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எந்த ஒரு அடையாளமுமே இல்லை, கல்லருங்கிற ஒரு பேரு கூட இல்லை. நம்ம அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கல்லர்களை உயிர் தியாகம் செய்த சமுதாயம், 1 லட்சம் கல்லர் இனத்தை கல்லர் சமுதாய உறவுகளை இழந்த சமுதாயம், செங்குருதி சிந்திய சமுதாயம். இன்னைக்கு கிட்டத்தட்ட எந்த ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அடையாளத்தை இழந்து வாழ்றோமா, இல்லை அடையாளத்தை மறந்து வாழ்றோமா, இல்லை அடையாளத்தை மறைச்சு வாழ்றோமா, இல்லை என்ன நிலையில நம்ம இருக்கோங்கிற சூழ்நிலையை கூட இன்னைக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம சமுதாய மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கிராமங்கள் எந்தெந்த கிராமங்கள் நம்ம சமுதாய மக்கள் வாழ்ற கிராமங்கள்லாம் இன்னைக்கு அடையாளமே இல்லாமல் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் நம்ம முன்னோக்கி போகலை, பின்னோக்கி போறோம் கண்டிப்பான முறையில். இன்னைக்கு சொல்ல போனா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நிறைய கிராமங்கள், நிறைய இடத்துல, நிறைய மாவட்டங்கள்ல அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இந்த சமுதாயம் அடிச்சுட்டான், இந்த சமுதாயம் அடிச்சுட்டான், இந்த சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் நம்ம சமுதாய மக்கள் ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு யூனிட்டி இல்லாமல், ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இதே நிலை நீடித்தால் கண்டிப்பான முறையில் நம்ம சமுதாய மக்கள், நம்ம சமுதாய இளைஞர்கள், நம்ம சமுதாய மக்கள் வாழ்கின்ற கிராமங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது அந்த மாதிரி நிலை உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கின்ற சட்டம் நமக்கு சாதகமான சட்டமாக இல்லை, மாற்று சமுதாயத்துக்கு சாதகமான சட்டமா இருக்கு. ஒரு பிரச்சனைனா கூட முதல்ல வழக்கு நம்ம மேலதான் பாயுது. அது உண்மையா, நன்மையா, தீமையா, என்ன நடந்துச்சு, என்ன நடக்கல, அதெல்லாம் நீ தீர ஆராய்ஞ்சு விசாரணை நடக்கிற ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் நடக்குது. அது எல்லாருக்கும் குறை சொல்ல முடியாது. ஆனா மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடனே வழக்கு யாருன்னு மேலன்னு பார்த்தா நம்ம சமுதாய மக்கள் மேலதான் இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம சமுதாய மக்கள் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஒற்றுமையா, ஒரு கட்டமைப்பு இல்லாம இனிமேல நாங்கள் சதய விழாவுக்கு நம்ம பெரும்பாட்டன் மாமன்னர் ராஜராஜ சோழத்தேவர் சதய விழாவுக்கு எல்லா கிராமங்களிலும் போய் அழைப்பு கொடுக்குறோம். அப்போ ஒரு கிராமத்தில் பேசுகிறோம், நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு யூனிட்டியாக ஒன்றா நிற்கணும்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரு, பக்கத்து ஊரில் பிரச்சனை எங்களுக்கு என்ன சார், நாங்கள் ஏன் வரணும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி உருப்பட முடியும்? சத்தியமாக இனி வரும் காலங்களில் நம்ம ஒரு ஒற்றுமை கட்டமைப்பு இல்லாமல் கண்டிப்பான முறையில் நம்ம முன்னேற முடியாது. கண்டிப்பான முறையில் நம்ம சமுதாய மக்கள் பின்னோக்கி தான் சொல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலும் ஒரு யூனிட்டி இருக்கு, ஒற்றுமை இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா சமுதாய மக்கள் ஒற்றுமையா இன்னைக்கு எல்லாம் பயணம் பண்றாங்க. இன்னைக்கு திருச்சியில மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடந்த
விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடந்த மீட்டிங்கில் ஒட்டுமொத்த பறையர் சமுதாயம் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்லேருந்து 5 லட்சம் பேருக்கு உள்ள மாநாடு இன்னைக்கு திருச்சி நடந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் நாங்கள் பார்த்தோம். திருச்சியே திருச்சி திருப்பு மாநாடு, திருச்சி ஸ்தம்பிக்கிற மாநாடு சொல்லுவாங்கல்ல, அது திருச்சியில் நடந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பறையர் சமுதாய மக்கள் அவரோட ஒற்றுமையை நிலைநாட்டுறாங்க. அந்த அளவுக்கு எங்கே இருந்தா நான் எந்த மாவட்டமாக இருந்தால் நான் அணியா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் அணிதிரள்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு. நம்ம கள்ள சமுதாயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வருஷமா நம்ம பால்குடம் எடுக்கிறதுக்கு தேவர் ஜெயந்தி அக்டோபர் 30 வந்தால் மட்டும்தான் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் நாக்குப்பூச்சி முளைக்கும். அக்டோபர் 30 இருந்தால் தான் 30 வந்தால் மட்டும்தான் நம்மளால திடீர் வெளில வருவோம். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இனிமேல் மறுபடியும் இந்த 75 வருஷமா கிட்டத்தட்ட நம்ம இப்படியே இருந்து இன்னைக்கு அரசியல் அதிகாரப்படுத்தாத சமுதாயம் எந்த சமுதாயமும் வளர முடியாது, எந்த சமுதாயம் முன்னேற முடியாது. கண்டிப்பான முறையில் இன்னைக்கு அரசியல் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ, அதாவது மாற்று சமுதாயத்துல இன்னைக்கு எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏ, அதாவது அமைச்சர் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லைன்னு எல்லாம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஆனா நம்ம சமுதாயத்துல எம்எல்ஏ இருந்து, அமைச்சர் இருந்து, எம்பி இருந்து சமுதாயத்துக்கு எந்த பயனுமே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு உதவின்னு போய் கேட்டீங்கன்னா சாதி, அதாவது அவங்கள சாதி அடையாளத்தோட மற்றவங்க பார்ப்பாங்கிறதுக்காக ஒரு உதவிகள் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல நீ பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு மறைமுகமாக கூட ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. இப்படி இருக்கப்ப நம்ம அதாவது ஜாதிக்கு ஒண்ணுன்னா ஜாதி சங்கங்கள், அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துல இருக்க ஜாதி சங்கங்களுக்கு ஒண்ணுன்னா ஜாதி சங்கங்கள் வரும். அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா சமுதாய இயக்கங்கள் மட்டும்தான் நிற்கும். சமுதாய இயக்கம் நாங்க வரும், கள்ள முன்னேற்ற சங்கம் வரும். இப்ப நடந்த 2-3 இடத்துல பிரச்சனைகள் நாங்க தான் முன்னாடி நின்னோம். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசணும், டிஎஸ்பி வரைக்கும் பேசணும், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஒரு கிராமத்து பிரச்சனை, நம்ம இளைஞர்கள் ஒரு பிரச்சனை, அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைனா திமுக அதிமுக வரமாட்டா, திமுக அதிமுக நிற்காது. கண்டிப்பான முறையில் கள்ளர் முன்னேற்ற சங்கம் வரும். என் கள்ள சமுதாய மக்களுக்கும், என் இளைஞர்களுக்கும், என் கிராமம், என் கள்ளர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற கிராமத்தில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கள்ளர் முன்னேற்ற சங்கம் அந்த இடத்துல அங்கே எங்களோட கால்கள் பயணிக்கும். அங்கே கள்ளர் முன்னேற்ற சங்கம் கண்டிப்பான முறையில் வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் இந்த கள்ள முன்னேற்ற சங்கம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தர வேண்டும். கிட்டத்தட்ட நீங்க 7 மாவட்டங்களில் பயணம் பண்றோம். 7 மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் நம்ம சமுதாய மக்கள் எங்கெல்லாம் வாழ்றீங்களோ அங்கெல்லாம் நம்ம சமுதாய மக்களை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக கள்ளர் முன்னேற்ற சங்கம் கண்டிப்பான முறையில பயணிக்கும். எந்த கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம், எந்த கிராமத்துல நீங்க வாழ்ந்தாலும் சரி, அந்த கிராமங்கள்ல உங்களை இணைக்கிற, நம்ம கிராமங்கள் தோறும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமான கள்ள முன்னேற்ற சங்கம் உருவெடுக்கும். நம்ம சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா, நம்ம சமுதாய மக்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி களம் காணுகிற இயக்கமாக கள்ளர் முன்னேற்ற சங்கம் வரும். கள்ளர் முன்னேற்ற சங்கம் உருவாகும் கண்டிப்பான முறையில. அதுல எந்த மாற்றம் கிடையாது. நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்று திரள வேண்டும், அணி திரள வேண்டும். வாழ்கின்ற இடங்கள்ல இப்ப நம்ம சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றோமோ, நமக்கு அனைத்து மாவட்டங்கள் தோறும் பதாகைகள் இருந்து கொடி ஏற்ற போறோம். மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறோம். இது எனக்கான சங்கம் கிடையாது, உங்களுக்கு அந்த சங்கத்துல பொறுப்பாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான சங்கம் கிடையாது. முழுக்க முழுக்க கள்ள சமுதாயத்துக்கான சங்கம், நம்ம மக்களுக்கான சங்கம், நம்ம இளைஞர்களுக்கான சங்கம். இந்த நமக்கு சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் போது முன்னாடி நிக்கிற சங்கமாக இந்த சங்கம் உருவாகும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இல்லை நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து 2026 அதாவது கள்ளர் சமுதாயம்னா கிட்டத்தட்ட நெல்லிக்காய் மூட்டைங்கிறோம். அது நெல்லிக்காய் மூட்டை தேங்காய் மூட்டைன்னு 2026 நடக்கிற மாநாடு அதை நிரூபிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லட்சக்கணக்கான பேரை திரட்டுகிற மாநாடாக, கள்ளர்களோட ஒற்றுமைனா என்னங்கிறத நிரூபிக்கிற மாநாடா 2026 திருச்சியில் நடக்கிற மாநாடு இருக்கும். அதை நோக்கி தான் கள்ளர் முன்னேற்ற சங்கம் பயணிக்கிறோம். அதாவது கள்ளர் பிரமலை கள்ளர், இது இவங்க வேற கிடையாது. 2 சமுதாயம் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் ஒரு தொப்புள் கொடி உறவுகள். கண்டிப்பான முறையில் நமக்குள்ள எந்த பிரிவினையும் பார்க்கக்கூடாது. நம்ம சமுதாயம் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நின்னா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். நம்ம சமுதாயத்துக்கான மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கள்ள முன்னேற்ற சங்கம் உருவாக வேண்டும். கண்டிப்பான முறையில் இன்னைக்கு வன்னியர் சங்கம்
ஒரு சங்கம்னா என்ன, ஒரு ஒற்றுமை என்ன, ஒரு யூனிட்டினா என்ன, இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்க அவங்க சமுதாய மக்கள் இன்னைக்கு மேன்மைப்பட்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பான முறையில அவங்களோட ஒற்றுமை, வன்னியர் சங்கத்தோட அந்த கட்டமைப்பு, அவங்க சமுதாய மக்கள் அனைவரும், வன்னியர் சமுதாய மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட அவர்களுக்கு அவர்களோட ஒற்றுமையா பயணம் பண்ணோட விளைவுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய ஒரு இயக்கமாக, மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு சமுதாயமாக இன்னைக்கு வன்னியர் சங்கம் உருவெடுத்திருக்கிறது கண்டிப்பான முறையில. அந்த மாதிரி நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் ஒண்ணு திரள வேண்டும் கண்டிப்பா. இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு என்ன, உனக்கு என்ன, நீ என்ன, நான் என்ன, நீ என்ன, கண்டிப்பான முறையில இனிவரும் காலங்கள்ல மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பான முறையில அனைவரும் ஒண்ணு திரள வேண்டும், நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக வேண்டும், நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக இந்த கள்ளமுன்னேற்ற சங்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். மிகப்பெரிய கள்ளமுன்னேற்ற சங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு கோட்டையாக கட்டியிருக்க வேண்டும். இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஜாதியை வச்சு சம்பாதிப்பதற்காக நாங்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கல, இந்த ஜாதியை வச்சு அரசியல் லாபம் அடைகிறதுக்காக நாங்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கல. நம்ம சமுதாய மக்களுக்கு ஒன்றுன்னா வந்து முதல்ல முன்னாடி குரல் கொடுக்கிற இயக்கமா அந்த கள்ளமுன்னேற்ற சங்கம் உருவாகணும், நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமா நம்ம வளர வேண்டும் என்ற நோக்கத்துல மட்டும்தான் நாங்க எங்களோட பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சமுதாய மக்கள்கிட்ட வந்து அங்கேயும் வந்து வசூல் பண்றதுக்கோ, எந்த இடத்துலையும் இப்ப எத்தனையோ இடத்துக்கு போற வாரம் எந்த இடத்துல நம்ம சமுதாய மக்கள் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அந்த ஒரு நம்ம போன இடத்துல நம்ம யார்கிட்டையும் உதவி இது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க விருப்பப்பட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்தா மட்டும்தான் வாங்கி குடிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு உணர்வோட பயணிக்கிறோம். ஒரு உணர்வோட நம்ம சமுதாயம் எப்படியாவது முன்னேற வேண்டும், நம்ம சமுதாயத்துக்கு எப்படியாவது ஒரு இயக்கம், ஒரு வலுவான ஒரு இயக்கம் வேண்டும், நம்ம சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும், நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு வலுவான ஒரு சங்கமா அந்த கள்ளமுன்னேற்ற சங்கம் உருவாகணுங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோட, உயர்ந்த எண்ணத்தோட நம்ம சமுதாய மக்களுக்கு தனி ஒரு இடஒதுக்கீடு வேணும். நம்ம கள்ள சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பலி கொடுத்த சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு, அரசு வேலை வாய்ப்புகள் வந்து மிக மிக பின்தங்கி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இடஒதுக்கீடு வேணும். இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகளோட நம்ம பயணிக்கிறோம். நம்ம சமுதாய மக்கள் அனைவரும், அனைத்து மாவட்டங்களில் வாழக்கூடிய நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் கள்ளர் முன்னேற்ற சங்கத்துக்கு ஆதரவு தர வேண்டும். இது வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதி இன்னைக்கு வருவான், நாளைக்கு போயிடுவான். 5 வருஷத்துல அதிமுக வருவான், 5 வருஷம் திமுக வருவான், மாறி மாறி ஆட்சி செய்கிற அந்த அரசு வராது. இந்த சமுதாயத்துல ஒண்ணுன்னா கள்ளர் முன்னேற்ற சங்கம் நிச்சயம் வரும். எந்த மாவட்டம், எந்த கிராமங்கள் இருந்தாலும் நாங்கள் வருவோம். நம்ம சமுதாய மக்களோட மக்களாக துணை நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கணும். நம்ம சமுதாய மக்கள் ஒற்றுமையா இருக்கணும். வெற்றிவேல், வீரவேல், ஆண்ட இனமே மீண்டும் எழு, அரச இனமே அதிர எழு என்று கூறி விடைபெறுகிறேன்.